ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோவில் பேச போகிறேன்னா, இன்னைக்கு லப்பர் பந்து அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹரிஷ் கல்யாண், ஸ்வஸ்திகா, சஞ்சனா, அட்டகத்தி தினேஷ் இவங்கெல்லாம் நடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ டு த ரிவ்யூ. ஹரிஷ் கல்யாண் பார்க்கறதுக்கு இந்த வயசுலேயும் சாமிங்காக யங்காக இருக்காரு. கதை எதை பற்றி போகுதுன்னா, ஹரிஷ் கல்யாண் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் மேலே மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட்லையும் கிரேஸ்லையும் இருக்காரு. அவர் சின்ன வயசுலேயே ஒரு டீமில் ஒதுக்கி வச்சிடுறாங்க. அது காரணம் கேஸ்டிசம். ஸோ அதனால் அவர் வேறு டீமில் விளையாடுறாரு. ஒரு கெஸ்ட் பிளேயராக விளையாடிட்டு இருக்காரு. அவர் பெரியவனான உடனே அதே நேரத்தில் சைட் பை சைடு அட்டகத்தி தினேஷை சுற்றி ஒரு கதை போகுது. அவரும் அந்த ஊரில் கிரிக்கெட் பிளேயர், மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயராக இருக்காரு. அவர் வீட்டுக்கு தெரியாமல் விளையாடுறாரு. காரணம், வீட்டுக்கு தெரிஞ்சால் அவர் வேலை செய்யாமல் இப்படி ஊரை சுற்றி நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறேன்னு அவங்க ஒய்ஃப் திட்டுறாங்க. அதனால வீட்டுக்கு தெரியாமல் விளையாடுறாரு. ஸோ இப்படி சுற்றி போயினே இருக்கும்போது அட்டகத்தி தினேஷும் ஹரிஷ் கல்யாணும் ஒரு தடவை ஒரே மேட்ச்சில் விளையாட பார்க்குறாங்க. அப்போ அட்டகத்தி தினேஷை ஹரிஷ் கல்யாண் பவுலிங் போட்டு நாக் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ இதனால ஈகோ கிளாஷ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் அட்டகத்தி தினேஷோட பொண்ணை தான் ஹரிஷ் கல்யாண் லவ்வும் பண்ணுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட லவ் சேர்ந்து தான் அட்டகத்தி தினேஷுக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் இருக்கிற ஈகோ கிளாஷ் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சா, ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்களா? ஸோ இதை மாதிரி தான் கதை இந்த படத்து ஃபுல்லாக போகுது. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ப்ரெடிக்டபுளான கதையாக இருந்தாலும் படத்தில் லேகே ஆகாமல் எங்கேஜிங்காக போயிருக்கு ஸ்க்ரீன் பிளே. அதே நேரத்தில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது. இது ரொம்பவும் படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரில, பரபரன்னு வேகமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பாலசரவணன், ஆதித்யா கதிர் இவங்க ரெண்டு பேரோட ஒன்லைன் தான் படம் நெடுகும் இருக்குது. ரொம்பவுமே எங்கேஜிங்காக இவங்க ரெண்டு பேரோட ஒன்லைனுமே படத்தை காப்பாற்றுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சொல்லிங்கன்னா சினிமாட்டோகிராஃபி சொல்லலாம். இந்த படத்தை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்படியே வில்லேஜ் நேட்டிவிட்டி அப்படியே பக்காவாக தெரியுது. இது ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். எடிட்டிங் சொல்லலாம். எடிட்டிங் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பண்ணியிருக்காங்க. படத்தில் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் ஆகிறது உண்மை தான். ஆனால் அது காரணம் டேரக்டர் தான் சொல்லணும். ஏன்னா அட்டகத்தி தினேஷ் அவரோட ஃபேமிலி போர்ஷன்லாம் காட்டியிருக்காரு. ஸோ அவர் பண்ண தப்பு தான். எடிட்டிங்கில் இது எந்த தப்புமே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் சொல்ல போனால், இந்த படத்தில் கேரக்டரைசேஷன் ஒவ்வொன்றுமே பிரமாதமாக இருக்குன்னு சொல்லலாம். ஹரிஷ் கல்யாண் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரியே இருக்காரு. அவருக்கு ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கும். ஆனால் சின்ன பையன் மாதிரியே எங்கன்னு சாமிங்காக இருக்காரு. அவரோட கேரக்டரைசேஷனும் ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருக்காரு. அவர் கிரிக்கெட் விளையாடின்னு இருக்காரு. அவரும் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, இப்படி நம்ம பார்த்து வளர்ந்த பையன் மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ், அவர் ஒரு வயசான ஒரு ஓல்டு வில்லேஜ் மேன் மாதிரி இருக்காரு. அவரும் படத்தில் வீட்டுக்கு தெரியாமல் கிரிக்கெட் ஆடின்னு வேலை செய்யாமல் ஏமாத்தின்னு அப்படி பார்க்குற கேரக்டர் மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சனா, இவங்களும் லவ்வர் தன்னோட அப்பாவை அடிச்சிட்டானே, சண்டை போட்டுட்டானேன்றதுனால அவர் கூட பேசாமல் இருக்கிற மாதிரியும் அவர்கிட்ட பேசாமல் இருந்து வருத்தப்படுற மாதிரியும் அப்படி கேரக்டரைசேஷன் இருக்குது. ஸ்வஸ்திகா பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் சரியாகவே சம்பாதிக்க மாட்டாரு, கிரிக்கெட்னே போய் ஊரை சுற்றின்னு இருக்கான். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி, ஆடியன்ஸ் கூட எப்படி எமோஷ்னலாக இந்த படத்தில் கனெக்ட் ஆகுறதுன்றது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஆதித்யா கதிர் இந்த படத்தில் ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டராக வராரு. சாதாரணமாக ஆர்ஜே பாலாஜி சிஎஸ்கே மேட்ச்சில் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரியே பண்ணியிருக்காரு. ரொம்ப கவுண்டர்லாம் ஒவ்வொன்றும் பக்காவாக சரவடியாக இருக்குது. படத்தில் லேக் ஆகாமல் பக்காவாக போயினே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாலசரவணன், அவரும் நல்லாவே நடிச்சிருக்காருன்றதோட அவரும் ஒன்லைன் நிறையவே கொடுத்துருக்காரு, கவுண்டர்லாம் கொடுத்துருக்காரு. அதுவும் படத்தில் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் சொல்லணும்னா, இந்த படத்தோட டைலாக்ஸ்லாம் ஒவ்வொன்றுமே ரொம்ப பெரிய லெவலுக்கு இது, அதாவது எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் டைலாக்ஸ் சில இடத்துல பாலசரவணன் எமோஷனலாக ஒரு இடத்துல பேசுகிறாரு, ஒரு ஜெராக்ஸ் கல்லில் பேசுகிற மாதிரி வரும். அந்த இடத்துல இருக்கிற டைலாக்ஸாக இருக்கட்டும், அடுத்து ஹீரோயின் பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். படமும் ஓவராலாக சொல்ல போனால் ஒரு குட் வில்லேஜ் நேட்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா என்டர்டெய்னர், இப்படி எந்த கேட்டகரியில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு சொல்ல போனால் படம் எங்கேஜிங்காக லேகே இல்லாமல் போகுது. இந்த மாதிரி படத்தை இந்த வருஷத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற 190 ரூபாய் இந்த படத்துக்கு சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் கொடுக்கலாம். தாராளமாக செலவும் பண்ணலாம். சாதாரணமாக ஸ்போர்ட்ஸ் படம்னாலே உங்களை ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய மூவி ஏமாத்திருக்குன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் லால் சாலாம் படமும் அந்த படமும் ஏமாத்திருப்பாங்க. அதில் ரிலீஜனை பற்றி பேசி ஏமாத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜீவா படம், கனா படம், இந்த படம்லாம் கிரிக்கெட்டில் நடக்கிற பாலிடிக்ஸை பற்றி பேசி ஏமாத்திருப்பாங்க. அதாவது சொல்லணும்னா அது பாலிடிக்ஸை மேம்போக்காக பேசியிருப்பாங்க. பெரிய அளவு அதில் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படம் அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. சில கேஸ்டிசம், கேஸ்ட் இன்இக்வாலிட்டி பற்றி பேசியிருக்காங்க. அதெல்லாம் இந்த இடத்துல ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் நிறைய இடத்துல கிளாப்ஸும் தட்டினாங்க மக்கள். இருந்தாலும் அதுதான் மெயினான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இதில் இருக்கிற சில
ஈகோ கிளாஷ், அதாவது ரெண்டு பேர் அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஈகோ கிளாஷ் தான் படத்துல நெடுக இருக்கு. அதுலேயும் சில ஊர்ல நடக்கிற அந்த கேஸ்ட் இன்இக்வாலிட்டி அதை பத்தி பேசியிருக்காங்க. அது இந்த படத்துல ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கடைசியில் அவங்களும் திருந்துற மாதிரி காட்டுறதுன்னு சொல்ல முடியாது, அவங்களும் ஓரளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா போற மாதிரி காட்டியிருக்காங்க. அதெல்லாம் ஓரளவு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த விரசமும் இல்லாமல் இருக்கும். யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீக்கெண்டை நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். சூப்பரான படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக வரும். இந்த வீடியோ நான் ரிவ்யூ பண்ணுற வீடியோ நிறைய பேருக்கு சேரும். பிடிச்சவங்களும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துன்னே இருக்கும். நானும் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் வீடியோவாக போடுவேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.